வந்து 9:30 ஆக போகுது. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே வடை போட்டால் மாவு கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். உளுந்து பருப்பு ஊற வைப்பேன். அதில் அரைச்சா கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அதில் எடுத்து தான் இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுக்கு மொறுமொறுப்புன்னு கிடைக்கும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் அது நல்லா அப்படி தான் இப்படி சுட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வடை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு லூசுத்தனமாக வெங்காயம் போடாத கொஞ்சம் மாவு வச்சுருந்தேன். அதை வந்து கொண்டு வந்து வெளியே போட்டு வச்சுருக்கேன். வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எனக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும்தான். ஒரு கரண்டி ரவா போட்டு உப்புமா கிண்டியிருக்கேன். அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நேற்று வச்ச சாம்பார் குழம்பு தான் இருக்குது. அதையும் ஊற்றி வடைக்கும் அதையும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வடை போட்டு எடுத்தாச்சு. அடுத்து இங்கே உப்புமா ரெடியாக வச்சு சாப்பிடுவோமா? வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.